பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சு கொண்டே தான் இருக்கிறாரு. இப்போ ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஏசப்பா அந்த ஜெப நாட்களில் நாங்கள் கன்வென்ஷனுக்காக தான் நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஏசப்பா என்ன பண்ணார்னா, அடிக்கடி ப்ரேயர்லாம் நடக்கும், ஆனால் சர்ச்சில் ப்ரேயர் நடக்கிறனால வரவே மாட்டோம். என்னைக்காவது எப்போயாவது அப்படி தான் வருது. ஆனால் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு கூட ஒல்ட்டி விட்டுருவேன். நான் அப்படி என்னைக்காவது தான் வருவேன், இல்லாட்டி தொடர்ந்தெல்லாம் வரமாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நாட்களில் இருந்தேன். அப்போது ஏசப்பா இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இந்த கன்வென்ஷனுக்காக ஒரு மாதம் ஃபுல்லாக சர்ச்சில் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னனால நாங்கள் டெய்லி ஜெபம் பண்ண சர்ச்சுக்கு வந்துடுவோம். அப்போயே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கே போக மாட்டோமே, ஒல்ட்டி விட்டுருவோமே, டெய்லி எப்படி நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாட்ட ஃபஸ்ட்டு நான் சொல்லிட்டேன். நான் இந்த மாதிரி எனக்கு தொடர்ந்து ஜெபத்துக்கு போகணும் ஏசப்பா, நீங்கள் தான் எனக்கு கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த ஜெப நாட்களில் பாஸ்டம்மா ஃபஸ்ட்டு நாளே சொன்னாங்க, நீங்கள் தொடர்ந்து ஜெபத்துக்கு நீங்கள் வந்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்துலேயும் சரி ஏசப்பா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் அந்த ஒரு விசுவாசத்தோடு சரி தொடர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எங்கள் வீட்டுக்காரரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். டெய்லி கொண்டு வந்து வச்சுட்டு கூட்டிகிட்டு போக அந்த மாதிரி இருந்தார். இல்லாட்டி நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி போகிறது, பஸ்ஸில் போயிட்டு அங்கே போய் நடந்துட்டு திரும்பியும் எப்படி வர்றது அப்படின்லாம் நான் ரொம்ப யோசித்த நாட்கள் உண்டு. ஏசப்பா நியமித்து வச்ச அவருடைய எண்ணங்கள் நிறைவேறி இருக்கு. என்னுடைய சுய பலத்தினாலெல்லாம் வந்திருக்கவே முடியாது. நான் ஒரு நாள் வரணும்னு நினச்சாலே எப்படியும் ஒல்ட்டி விட்டுருவேன். அப்போ நான் ஏசப்பா நினச்சபடினால நான் அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த ஜெபத்துக்கு வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதில் ஒரு பெரிய ஒரு இது என்ன நடந்துச்சுன்னா, என் ஃபஸ்ட்டு பையன் எப்படின்னா அவனை குறித்து எனக்கும் அவருக்கும் ரொம்ப கவலை. எப்படின்னா அவன் ஃபுல்லாக படிக்கவே மாட்டான். படிப்பானா எப்படி சொல்கிறேன்னா மறந்து போயிடுவான். அப்போ ஸ்கூல்லையும் ரொம்ப ஒரு மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு 9th போயிட்டேன். படின்னு சொல்லி நான் பைபிள் படிக்கிறத விட நீ புக்கெடு அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் என்ன பண்ணுவான்னா, அவன் படித்தாலும் அந்த மைண்டில் நிற்காது, மறந்து போயிடுவான். அப்போ பாஸ்டர்மா சொன்னாங்க, உங்கள் பிள்ளைகளை 2 வசனம் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வைங்க. எப்படியாப்பட்ட பாடமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிரும்னு சொன்னாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லி நான், டனிமா புக்கெல்லாம் எடுக்க வேணாம், ஒரு 2 வசனம் நீ மனப்பாடம் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நான் அதுக்கப்புறம் அவனுக்கு வசனத்தை படிக்க வச்சு அப்படி இது பண்ணேன். அப்போ ஸ்கூலில் எடுத்தாலும் இவனை பற்றி ஒரே கம்ப்ளைண்ட், எந்த டீச்சரை பார்த்தாலும் படிக்க மாட்டேங்கிறான், இப்படியே இருந்தால் 10th எப்படி அனுப்புறதுன்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டு. சரி டியூஷனுக்கு அனுப்புனா டியூஷன் டீச்சரும் ரொம்ப லேட்டாக பிக்கப் பண்ணுறான், ரொம்ப ஸ்லோவாக படிக்கிறான், 2 கொஸ்டினை 1 மணி நேரம் படிக்கிறான், இப்படி இருந்தால் எப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் அவனை பற்றி ஒரே கம்ப்ளைண்ட்டு தான். அப்போ இப்பெல்லாம் சொல்லக்குள்ள அவனே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான், அம்மா என்னால் படிக்க முடியாதா, நான் வரமாட்டேனா, என்னால் முடியாதான்ற அந்த அளவுக்கு அவன் மைண்டு போயிடுச்சு. அப்புறமா பாஸ்டர்மா சொல்லியிருக்காங்களே நீ ஜெபம் பண்ணு, நல்ல வசனம் படி அப்படின்னு சொல்லி இப்போ அந்த 1 monthல் பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் வேறு நடந்துச்சு. அப்போ நான் டெய்லி நான் அவன்கிட்ட சொல்லி நீ எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி நீ புக்கே தொடாத, டியூஷனுக்கு போய் படிச்சுக்க, ஸ்கூலுக்கு போய் படிச்சுக்க, ஆனால் வீட்டில் காலையில் 2 வசனத்தை படிச்சுட்டு போ, ஈவினிங் நீ பைபிள் தான் படிக்கணும், நீ புக்கவே தொடாத அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ கர்த்தர் என்ன பண்ணார்னா, அவனுக்குள்ளே வசனம் போக அவனுக்குள்ளே ஞானத்தை ஏசப்பா கொடுத்துட்டாரு. அப்போ இந்த மந்தில் இப்போ 9th ஃபஸ்ட்லேருந்து இந்த வரைக்கும் ரேங்கே வாங்கலை, 4 பாடம் 3 பாடம் இப்படி ஃபெயில் ஆகிட்டு இருந்தவன் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ரேங்க் வாங்கியிருக்கான், எல்லாத்துலேயும் பாஸ் ஆகியிருக்கான். கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சார். அதனால் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, பாஸ்டர்லாம் சொல்லுவார், சர்ச்சுக்கு ப்ரே பண்ணுங்கள், வீட்டில் ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் ஜெபம் பண்ண முடியாது, நீங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நானும் ஏன் பாஸ்டர் இப்படியே சொல்கிறாரு, ஏன் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிலாம் நான் நினச்ச நாட்கள் உண்டு. ஆனால்
கர்த்தர் உண்மையிலே இந்த ப்ரேயர் மந்தில் ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் தான் பண்ணியிருக்காரு. அவன் பார்த்தா இப்போ எவ்வளோ தூரம் அவன் மறந்து போவானோ, இப்போ அவ்வளோ தூரம் ஞாபக சக்தியை கொடுத்துருக்காரு, அவ்வளோ தூரம் மெமரி பவரை கொடுத்துருக்காரு. பைபிள் நல்லா படிக்கிறான், ஜெபம் நல்லா பண்ணுறான். அந்தளவுக்கு அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காரு. கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்து முடிக்க நம்ம அவருக்காக என்ன பிரயாசப்படுறோமோ அதை கர்த்தர் கண்டிப்பாக அங்கீகரிப்பார். நான் அப்படி தான் சொல்லி வந்தேன். நான் ஏசப்பா, நான் 1 மாதம் ஃபுல்லாக போகிறேன், எனக்கு என்ன பாரம், எங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன பாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவனை குறித்து எங்களுக்கு ரொம்ப கவலை. நீங்கள் தொட்டுருங்கப்பா, அவனை நீங்கள் மாற்றிருங்கப்பா அப்படின்னு சொல்லி, அப்போ நான் வந்து ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணேன். அவனை யாரெல்லாம் அற்பமாக நினச்சாங்களோ, யாரெல்லாம் அவனுக்கு ஏளனமாக பார்த்தாங்களோ அவங்க கண்களுக்கு நீங்கள் ஆச்சரியமாக மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி அந்த ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கி அவனை எல்லார் மத்தியிலையும் ஆச்சரியமாக மாற்றி வச்சிருக்கிறாரு. அதனால் நான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், பாஸ்டர்மா சொன்னது எங்களுடைய வாழ்க்கையில், என் பிள்ளை வாழ்க்கையில் கர்த்தர் அதை செஞ்சார். நீங்களும் படிக்க போகிறதுக்கு முன்னாடி எதுவுமே கஷ்டம்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வசனமாவது வாசிட்டு அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்வார். சரி சாட்சி.